ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இதை நல்லா வடை ஷேப்பில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்த உடனே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக சேர்த்துருக்கேன் நான். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். வாசனைக்காக கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. சூப்பரான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்தோடவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from ஷேஸ்டி சேனல். Thank you.